வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 வயசு குழந்தைக்கு பெட்டிகோட் கெவுனி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இதில் 1 மீட்டர் ஒரு 10 பாயிண்ட் அளவு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை வந்து நான் கரைபாகம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கிறேன். மடித்து வச்சுட்டு முதல்ல நான் பாடிக்கு தேவையான அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 10 இன்ச் அளவு எனக்கு பாடி உயரம் வேணும். அந்த 10 இன்ச்சை நான் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு 11 இன்ச் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு 10 இன்ச் போதும், அதனால் நான் 10 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே நான் ரெண்டாக மடிச்சுக்கிறேன். அதாவது இந்த கரைபாகம் இருக்குல்ல, அது வந்து உயரத்தில் வர மாதிரி நான் மடிச்சுக்கிறேன். இதோட உயரம் வந்து 14 இன்ச் அளவு இருந்தது. இந்த 14 இன்ச்சுங்கிறது முட்டிக்கு கொஞ்சம் கீழே வரும், அந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு போதுன்னா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உயரம் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இதோட சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 43 இன்ச் அளவு இருக்குது. நான் வந்து ஒரு 3 இன்ச் அளவு நான் கட் பண்ணிவிட்டு 40 இன்ச் தான் நான் வச்சுக்க போகிறேன். பாவாடையோட சுற்றளவு வந்து 40 இன்ச்சு, உயரம் வந்து 14 இன்ச்சு தேவை. கொஞ்சம் சுற்றளவு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு. இது பெட்டி கூட தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பாடிக்கு எவ்வளோ என்ன அளவுன்னு பார்க்கலாம். அதை ரெண்டாக நான் அப்படியே மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு முதல்ல 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரோட அளவு 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 4.5லேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணால் அந்த கழுத்தோட அகலம் வந்து 1.5 இன்ச் அளவு கிடைக்கும். ஆம் ஹோல் வந்து 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பாடி சுற்றளவு 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே இடுப்பு சுற்றளவு 6.5 இன்ச் தேவை. 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அளவுகள்லாம் அப்படியே ஸ்கேல் வச்சு நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படியே ஆம்கோலுக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம். கழுத்தோட இறக்கம் வந்து 3 இன்ச் அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கழுத்தோட அகலம் 2 இன்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நம்ம 1/4 இன்ச் மடித்து தைச்சிருவோம், அதனால் நமக்கு அகலம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால் நான் 1.5 இன்ச் அளவு நான் வச்சுருக்கேன் கழுத்தோட அகலம். இப்போ நம்ம கட் பண்ணுறது ஃப்ரண்ட் பார்ட்டு, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணோன்னா பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் இந்த கரைபாகம் இருக்கும் இந்த சைடு, அதை வந்து நம்ம பட்டன் பட்டி தைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அதை அப்படியே ஒரு 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரைபாகம் இல்லைன்னா ஒரு 2 இன்ச் எடுத்துக்கலாம். கரைபாகம் இருக்கிறதுனால 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதை அப்படியே வச்சு அப்படியே பேக் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது வந்து வெட்டு பாகம் இருக்குது, அங்கே நம்ம பட்டன் பட்டி வச்சு தைச்சிருவோம். அதனால் வெட்டு பாகம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே வச்சு நம்ம அதே அளவை மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இது ஃப்ரண்ட் பீஸு, இது மேலே வைக்கிறது. இப்போ பேக் பீஸ் வைக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பட்டன் பட்டி தைக்கிறதுக்கு, அதையும் இந்த கரைபாகம் ஓரத்தில் வர மாதிரி வச்சுக்கலாம். வெட்டு பாகம் அந்த பீஸில் தைக்கிற மாதிரி வைக்கணும். தைக்கும்போது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு தையல் போட்டுக்கலாம். இது வந்து ரைட் சைடு ரெண்டுமே நான் ரைட் சைடு வச்சு ராங் சைடு நான் திருப்பிக்கிறேன். ஒரே மாதிரியே நான் தைச்சிக்கிறேன். இப்போது அந்த கரைபாகம் இருக்கிறதுனால ஒரு மடிப்பு மடித்து அதை அப்படியே இன்னொரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் 2 சைடுமே நான் ரைட் சைடு வச்சு தையல் போட்டுட்டு ராங் சைடு நான் திருப்பிக்கிறேன். ரைட் சைடு கரைபாகம் இந்த பக்கம் இருக்குது உங்களுக்கு, அந்த வெட்டு பாகமும் ஒரே மாதிரி வச்சு தையல் போட்டுக்கிறேன். இப்போ கரைபாகம் இருக்கிறதுனால ஒரு மடிப்பு மடித்து அதை அப்படியே இன்னொரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் பட்டன் பட்டி, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஷோல்டர் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தையல் போட்டுக்கலாம் ஷோல்டரு.
ஷோல்டர் தைக்கும்போது ரஃப் அடிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கழுத்து பீஸ் தைக்கும்போது அது பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கும் போதும் ரஃப் அடித்து தைச்சிக்கோங்க. இப்போ இந்த ஆம் ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த பக்கமாக அப்படியே ஒரு 1/4 இன்ச் நம்ம மடித்து தையல் போட்டுக்கணும். இதில் பெட்டிக்கோடுங்கிறதுனால நம்ம பீஸ்லாம் வச்சு அடிக்க வேண்டியதில்லை. இந்த துணியவே அப்படியே 1/4 இன்ச் மடித்து தைச்சிக்கிட்டா போதும். இதை மடித்து தைக்கும்போது நீங்கள் மிதியை லைட்டாக தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பெண்டெல்லாம் கரெக்டாக வரும். கொஞ்சம் பொறுமையாக தைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு 1/4 இன்ச் மடித்து தைச்சிட்டு திரும்பவும் அதையே இன்னொரு தடவை ஒரு 1/4 இன்ச் மடித்து தைச்சிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி தூக்கி இந்த மிதியை தூக்கி விட்டுட்டு தைச்சி எடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இதே மாதிரியே 2 சைடுமே ஆம்கோல் முதல்ல ஒரு 1/4 இன்ச் தைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு 1/4 இன்ச் மடித்து தைச்சிக்கலாம். ஒரே டைமில் 1/4 இன்ச் 2 தடவையாக மடித்து தைக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒரு தடவை தைச்சிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம கழுத்து பீஸ் தைக்கிறோம். பட்டன் பட்டி இங்கே தைச்சிருக்கோம் பாருங்கள். இங்கே ஆரம்பித்து திரும்ப அந்த பட்டன் பட்டி முடிகிற வரைக்கும் அப்படியே ஒரு 1/4 இன்ச் மடித்து தையல் போட்டுக்கோங்க. கழுத்து தைக்கிறதுக்கு முன்னாடி பட்டன் பட்டி 2ம் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1/4 இன்ச் மடித்து தையல் போடுங்க. இப்போ 2வது தடவை இன்னொரு தடவை மடித்து தையல் போடுறோம். தைச்சதுக்கப்புறமா நம்ம பேக் சைடு நம்ம பட்டன் பட்டி வச்சு தையல் போட்டிருக்கோம் பாருங்கள். அதை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க, 2 நகர்ந்து வராமல் இருக்க. அவ்வளோதான். இப்போ பாடி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட் பார்க்கலாம். ஸ்கர்ட் 2ம் கட் பண்ணி வச்சுருக்கோம் 2 பீஸாக. அதை ஒன்று ஒன்றா முதல்ல தனித்தனியாகவே எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 இன்ச் அளவு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது இப்போ 40 இன்ச் அளவு இருக்குது. இந்த 40 இன்ச் அளவை நம்மளுடைய பாடி பார்ட் எவ்வளோ இருக்கோ அந்த சுற்றளவுக்கு இதை நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு கொண்டு வந்துடணும். அதே அளவு வர மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ பாடி பார்ட் எடுத்துக்கலாம். பாடி பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் ஒரே மாதிரி, அதாவது ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி இருக்கணும். நம்ம இப்போ தெரிகிறது ராங் சைடு இருக்கணும். தையல் எல்லாமே ஒரே பக்கம் இருக்கணும் உங்களுக்கு. அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். தைச்சிட்டு திருப்பினோம்னா நமக்கு ரைட் சைடு வந்துடும். அந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஸ்கர்ட்டையும் பாடியையும் சேர்த்து வச்சு நம்ம தையல் போடுறோம். இதே மாதிரி தான் 2 சைடுமே நம்ம தைச்சிக்கணும். அந்த சைடு எப்படி தைச்சிருக்கோமோ அதே மாதிரி இன்னொரு ஸ்கர்ட் பார்ட்டை எடுத்து வச்சு ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போ ஸ்கர்ட்டையும் பாடியையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே திருப்பி போட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மேலே 1 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள். அதிலேருந்து அப்படியே ஒரு தையல் சைடு மேலேருந்து கீழே வரைக்கும் தையல் போட்டு எடுத்துட வேண்டியதான். அதே மாதிரியே 2 சைடுமே தையல் போட்டுக்கோங்க. கீழே ஸ்கர்ட் பார்ட் வரும்போது ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டால் போதும். பாடி பார்ட்டுக்கு மட்டும் 1 இன்ச் அளவு விட்டு சைடில் கீழே ஸ்கர்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி அப்படியே சைடாக தைச்சி எடுத்துக்கலாம். 2 சைடும் தைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கீழே அந்த ஸ்கர்ட்டுக்கு கீழே மடித்து தைக்காமல் இருக்கோம். அதில் ஒரு 1/4 இன்ச் அளவு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ அப்படியே ஸ்கர்ட்டில் கீழே ஒரு 1/4 இன்ச் மடித்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா திரும்பவும் அதை அப்படியே ஒரு 1/2 இன்ச் அளவு மடித்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டோம்னா நமக்கு சூப்பரான அழகான பெட்டிக்கோட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.